வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் முழுவதையும் கற்றுக்கொண்டோம். அதிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? இயற்கையான சுபாவமுள்ள மனிதன் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ள முடியாது. மாம்ச சிந்தை தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. நமக்குள் பழைய மனுஷ சுபாவம் இருக்கிறது. அது தேவனுக்கு விரோதமான பகைஞனாக இருக்கிறது. மனிதன் தன் சொந்த பலத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள முடியாது என்பதை கற்றுக்கொண்டோம். இன்று அதை தொடர்ந்து நாம் 20ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவன் கொடுத்த கட்டளைகள் என்ன? பலிபீடத்தை எப்படி உண்டு பண்ண வேண்டும்? பாவ மன்னிப்பு எப்படி உண்டாகிறது? 10 கற்பனைகளை தேவன் எதன் அடிப்படையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார்? கிருபையையும் கற்பனைகளையும் நாம் ஒன்றோடொன்று கலக்கலாமா? ஓய்வு நாளை குறித்த கட்டளை என்ன? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள். அருமையானவர்களே, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கட்டளையை கொடுப்பதை குறித்து வாசிக்கிறோம். தேவன் கொடுத்த 10 கட்டளைகள் அவருடைய கட்டளைகளின் ஒரு பகுதிதான். அதே அதிகாரத்திலே எப்படி பலிபீடத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதை குறித்தும் கர்த்தர் சொல்கிறார். கற்பனைகளும் பலிபீடமும் இணைந்தே செல்கிறது. கற்பனைகள் மனிதன் ஒரு பாவி, அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை காட்டுகிறது. அதே நேரம் அதற்காக அவன் செலுத்தப்பட வேண்டிய பலியை குறித்த பலிபீடமும் தேவை என்பதனாலே இதை சேர்த்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளைகளின் முதல் பகுதியிலே 10 கற்பனைகளை நாம் பார்க்கிறோம். இது ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கான ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுக்கிறது. கவனியுங்கள், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நானே அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணினேன். அதன் அடிப்படையிலே இந்த கட்டளைகளை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்கிறார். இஸ்ரவேல் மக்கள் கடந்த அதிகாரத்திலே நாம் பார்த்தது போல கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் செய்வோம் என்று பதில் சொன்னபடினாலே முதலாவது அவர் அவர்களுக்கு 10 கற்பனைகளை கொடுக்கிறார். இந்த 10 கற்பனைகளை நாம் சிந்திக்கும் முன்னதாக முகவுரையாக சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இது புதிய ஒரு ஒழுக்க நெறியை கொடுக்கிறதா இருக்கிறது என்றாலும் இந்த புதிய ஒழுக்க நெறியானது ஆரம்ப நாட்களிலே ஏதேன் தோட்டத்திலேயே மனிதன் கீழ்ப்படியாமல் போன உடனேயே மனிதனுக்கு உண்டாயிற்று. பெருவெள்ளம் வந்து அத்தனையும் அழியும் முன்பதாகவே இந்த புதிய ஒழுக்க நெறி எதிர்பார்க்கப்பட்டது. இன்றைக்கும் இந்த ஒழுக்க நெறி தேவையானதாக இருக்கிறது. நாம் நினைக்கிறோம், நாம் எல்லாரும் முன்னேற்றம் பெற்ற சுத்திகரிக்கப்பட்ட பாவிகள் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே. நாம் எல்லாருமே கரடு முரடான பாவிகள்தான். இயற்கையாகவே நாம் பாவிகள்தான். இந்த 10 கற்பனைகளானது தேவனுடைய எதிர்பார்ப்பை நம் முன்னாலே வைக்கிறது. எந்த ஒரு மனிதனும் இந்த 10 கற்பனைகளோடு கூட விளையாட முடியாது. அநேகர் நினைக்கிறார்கள் 10 கற்பனைகளை இடதுபுறமோ வலதுபுறமோ எந்த புறமும் முறிக்கலாம், அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். 100 மாடி கட்டிடம் ஒன்றிலிருந்து ஒரு மனிதன் குதித்தானாம். 50வது மாடி உயரத்திலே அவன் வரும்பொழுது இடையிலே ஒருவன் அவனிடத்திலே எப்படி இருக்கிறது என்று கேட்டபொழுது இதுவரை நன்றாகவே இருக்கிறது என்று கூறினானாம். ஆனால் இன்னும் 50 மாடிகளை தாண்டி கீழே சென்றால்தான் அது நன்றாக இருக்காது என்பது அவன் அறிந்து கொள்ள முடியும். ஒரு கட்டளையானது கட்டாயப்படுத்தும் பொழுதே அது கட்டளையாகிறது. எனவேதான் தேவன் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லியிருக்கிறார். கட்டளையானது செயல்படுத்தப்படும் பொழுது கட்டளையை மீறினவர்கள் அதற்கான தண்டனையை செலுத்தியே ஆக வேண்டும். அருமையானவர்களே, இந்த 10 கற்பனைகளை நாம் விரிவாய் சிந்திக்கும் முன்பதாக அறிந்து கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு காரியம், சிலர் இந்த கற்பனைகளையும் கிருபையையும் ஒரே பெட்டிக்குள்ளே போட முயற்சிக்கிறார்கள். கற்பனைகளையும் கிருபையையும் ஒரே மார்க்கமாக கூற விளையும் பொழுது அந்த கற்பனைகளின் மகத்துவத்தை, மகிமையை அது குறைப்பதாகும். கற்பனைகளை பொறுத்தமட்டிலேயும் அங்கே எந்த அன்பும் இல்லை. அதைப்போல கற்பனைகளை பொறுத்தமட்டிலேயும் கிருபை என்பதும் இல்லை. கிருபையானது கற்பனைகளோடு கலக்கப்படும் பொழுது அதனுடைய நன்மையான தன்மையும் மகிமையான தன்மையும் களவாடப்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லலாம். கிருபையின் மகிமை, கிருபையின் வசீகரம் எடுத்து போடப்படுகிறது. கற்பனைகளும் கிருபையும் ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது
பாவியான ஒரு மனிதனுடைய தேவை சந்திக்கப்படுகிறதில்லை. கற்பனையானது மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை கிருபை முன்னாலே வைக்கிறது. கற்பனையின் மகத்துவத்தை, மகிமையை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். கற்பனையானது தேவன் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே உள்ள அந்த பெரிய இடைவெளியை அது தெளிவாய் காட்டுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஒரு கேள்வியை நம் முன்னாலே வைக்கிறார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்கிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். 10 கற்பனைகள் என்னும் தராசிலே அவன் நெருக்கப்பட்டு குறைவாய் காணப்படுகிறான். அருமையானவர்களே, உங்களை நீங்கள் மற்றவர்களோடு ஒத்து பார்த்து எடை போடக்கூடாது. எந்த ஒரு மனிதனும் தன்னை விட கீழே இருக்கிற ஒரு மனிதனை பார்ப்பது எளிது. எந்த ஒரு மனிதனும் ஒரு புற்றில் இருக்கிற எறும்பை பார்த்து உன்னை விட நான் உயரமானவன் என்று சொல்லலாம். நாம் தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றவர்களாய் காணப்பட வேண்டியதே அவசியம். அடுத்ததாக, தேவனுடைய கற்பனையானது மனிதன் யார் என்பதை சொல்லுகிறது. அதோடு கூட தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலான இடைவெளியை நிறைவு செய்ய முடியாதவன் என்பதையும் அது வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்கிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்கிறது என்று அறிந்திருக்கிறோம். மட்டுமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கனைக்குள்ளாக தீர்த்தார். அருமையானவர்களே, தவறானது நியாயப்பிரமாணத்தின் மேலே இல்லை, நம்மேல்தான் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்பது ஒரு கண்ணாடியைப் போல. நாம் ஏற்கனவே பார்த்தது போல மனிதனுடைய பாவமான நிலைமையை அது வெளிப்படுத்துகிறது. இன்று அநேகர் கண்ணாடியிலே தங்களை பார்த்தாலும் தாங்கள் எல்லாம் சரியானவர்களாக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். இது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றால், சிறுவர்களுக்கான கதை ஒன்றிலே ஒரு பெண்மணி ஒரு கண்ணாடியை பார்த்து, கண்ணாடியே கண்ணாடியே, இந்த உலகத்திலேயே அழகானது யார் என்று கேட்கும் பொழுதெல்லாம் நீதான் என்று சொல்லும் ஒரு கண்ணாடிக்கு ஒப்பாயிருக்கிறது. நீதான் அழகானவள் என்று சொல்ல வேண்டும் என்பதைத்தான் அவள் அந்த கண்ணாடியினிடத்தில் எதிர்பார்த்தாள். ஆனால் நாள் ஒன்று வந்தது, கண்ணாடி உண்மையை சொன்னது. அருமையானவர்களே, இந்த அநேக மனிதர்களும் கண்ணாடியாகிய 10 கற்பனைகளையும் பார்த்து இதே கேள்வியை கேட்கிறார்கள். கண்ணாடியே கண்ணாடியே, உலகத்திலேயே அழகானது யார் என்கிறார்கள். இங்கே வித்தியாசம் என்னவென்றால், கண்ணாடி பதில் சொல்லுகிறதில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே நான் தான் சிறந்தவன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கை கொள்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் வேத வசனமாகிய கண்ணாடியை மிக கருத்தோடு கவனித்து அது உங்களை குறித்து என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நியாயப்பிரமாணமானது எந்த ஒரு மனிதனையும் பாவியாக்குகிறதில்லை. மனிதன் பாவியாய் இருக்கிறான் என்ற உண்மையைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. ஒருவரை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணமானது நம்முடைய உபாத்தியாயர். அவரே நம்முடைய கரங்களை பிடித்து சிலுவை அண்டை கொண்டு வந்து, அருமையான மனிதனே, நீ பாவியாய் இருப்பதனாலே உனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்று சொல்கிறது. சரி, இப்பொழுது நாம் 10 கற்பனைகளை பார்ப்போம். இதை 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவிலே தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு வலியுறுத்தப்படுகிறது. 2வது பகுதியிலே மனிதனுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. பாருங்கள், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது பல தெய்வ வழிபாட்டை கண்டிக்கிறதா இருக்கிறது. கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு எதிராக எந்த ஒரு கற்பனையும் இல்லை. ஏனென்றால் அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட யாரும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இயற்கைக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். இயற்கை தான் தேவனை அதிகமாக வெளிப்படுத்திய ஒன்று. தாவீது ராஜாவின் காலத்திலே தான் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உருவாக ஆரம்பித்தார்கள். அவர்களை குறித்து தாவீது சொல்லும் பொழுது 53ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கலாம். மூளை அதிகம் உள்ளவர்கள், அதிக ஞானி என்று அவர்களை குறித்து சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவன் ஒரு முட்டாள் என்று சொல்லுகிறார்.
ஆதி காலத்தில் இருந்தது போல நாம் இயற்கைக்கு மிக நெருக்கமாக இல்லாமல் இருப்பதனாலே இன்று அநேகர் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். தேவன் தம்முடைய வார்த்தையிலே தன்னை வெளிப்படுத்தி இருப்பதை ஏற்றுக்கொள்ள மனிதர்கள் என்று விருப்பம் உள்ளவர்களாக இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொன்ன காரியம் என்ன? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஏன் தேவன் அவ்வாறு சொன்னார் என்று சொன்னால், அந்த நாட்களிலேயே மனிதன் ஒரு சமநிலையிலே இருப்பது ஒரு கடினமான காரியமாய் இருந்தது. அநேக தெய்வங்களை வழிபடுவது அன்று அநேகர் செய்து வந்த காரியமாய் இருந்தது. இன்று எந்த தெய்வத்தையுமே வழிபடாமல் இருப்பது பெயர் பிரஸ்தாபம் உள்ளதாய் இருக்கிறது. இந்த வசனத்திலே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், பல தெய்வ வழிபாட்டை தேவன் கண்டிக்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் விவரமாக ரோமர் 1 அதிகாரம் 21 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலே எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 1 21 முதல் 25 வரை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இப்பொழுது யாத்ராகமம் 20 அதிகாரம் 4, 5 வசனங்களை பாருங்கள். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இன்று சிலர் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், இந்த வேத பகுதி இந்த நாட்களுக்குரிய ஒரு வேத பகுதி அல்ல என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, கொலோசியர் 3 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்கள். விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, எந்த ஒரு காரியத்திற்கு உங்களை நீங்கள் அதிகமாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அதிகமாக உங்கள் நேரத்தை செலவு செய்கிறீர்களோ, அதிகமாக உங்கள் பணத்தை செலவு செய்கிறீர்களோ, அதுவே உங்கள் தெய்வமாகிறது. இது அநேகர் மதுவின் கிரேக்க தெய்வங்களையோ ரோம தெய்வங்களையோ வழிபடுகிறதில்லை. ஆனால் மது அருந்தும் பாட்டில்களை அவர்கள் வழிபடுகிறார்கள். லட்சக்கணக்கான குடிகாரர்கள் நம்முடைய தேசத்திலே இருக்கிறார்கள். மதுபானங்களை உற்பத்தி செய்கிறவர்கள் நாங்கள் எவ்வளவு வரி கொடுக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் மது அருந்தி அதன் தீமையான விளைவுகளை அனுபவிக்கிற யாருக்காவது அவர்களால் உதவி செய்ய முடியுமா? எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ விவாகரத்துக்கள் இதனால் ஏற்படுகிறது. அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கு அநேக மக்கள் தங்கள் மூளை சலவை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். குடியை கெடுக்கும் என்பதை வாசித்தாலும் அந்த வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்திலே எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்துகிறதில்லை. இன்று இன்னும் அநேகர் ஆப்ரோடைட் என்ற தெய்வத்தை வழிபடுகிறார்கள். இது பாலியலின் தேவதையாய் இருக்கிறது. இன்னும் சிலர் பணத்தை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் எதற்கு உங்கள் நேரத்தை கொடுக்கிறீர்களோ, உங்கள் இருதயத்தை கொடுக்கிறீர்களோ, உங்கள் ஆத்மாவை கொடுக்கிறீர்களோ, அதுவே உங்கள் தெய்வமாகிறது. ஆனால் தேவனாய கர்த்தர் என்ன சொல்கிறார்? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். யாத்ராகமம் 20 அதிகாரம் 7 வசனத்தை கவனியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது என்றால் தேவ தூஷணம் செய்வது. இந்நாட்களிலே இது மிக பிரபலமான ஒன்றாயிருக்கிறது. என்றாலும் அவருடைய கட்டளை இன்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஏன் அவருடைய பெயரை வீணாய் பயன்படுத்தக்கூடாது? அவர் தேவனாயிருக்கிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். இன்று சிலர் கோபப்படும் பொழுது எல்லா விதமான வார்த்தைகளையும் மிக எளிதாக பேசுகிறவர்களாகிவிடுகிறார்கள். யாத்ராகமம் 20 அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை கவனியுங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக.
ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அருமையானவர்களே, மிக வினோதமான முறையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஓய்வு நாளை குறித்ததான கட்டளையை கர்த்தர் கொடுத்தார். இது ஒரு உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே உண்டான ஒரு உடன்படிக்கை. இதை குறித்து யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களிலேயும் நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, எந்த குறிப்பிட்ட நாள் என்பது முக்கியமானதல்ல. பல முறை நாள் காட்டிகள் மாறியிருக்கிறது. சனிக்கிழமைதான் அந்த நாளா இல்லையா என்பது முக்கியமல்ல. வாரத்தின் முதலாவது நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடினாலே இன்று நம்மிலே அநேகர் இந்த நாளை ஓய்வு நாளை அனுசரித்து வருகிறோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு 7 நாட்களிலே ஒரு நாள் ஓய்வு தேவையானதாக இருக்கிறது. களைப்பை போக்கிக் கொள்ள, புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள இந்த நாள் மனிதனுக்கு அவசியம் என்பதை கர்த்தர் உணர்ந்தபடினாலே தான் இதை ஒரு கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்று எத்தனையோ பேர் பண ஆசையினாலே ஓய்வு நாள் என்றும் பாராமல் ஓடி ஓடி உழைத்து ஓடாக தேய்ந்து தங்களை தாங்களே இழந்து போகிறார்கள். அடுத்ததாக மனிதனுக்கும் இடையிலே உண்டான உறவுகளை குறித்த பகுதியை நாம் பார்க்கிறோம். இது முதலாவது வீட்டிலிருந்து ஆரம்பமாகிறது. அருமையானவர்களே, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு தகப்பனும் ஒரு தாயும் பிள்ளைகளுடைய கனத்தையும் மரியாதையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த கற்பனை குறித்து விரிவாக மற்றும் ஒரு சமயத்திலே நாம் சிந்திக்கப் போகிறோம். சரி, 6வது கற்பனை என்ன சொல்கிறது? கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிறது. இன்றும் இந்த கற்பனையை குறித்து அநேகர் பேசுகிறார்கள். தங்களுக்கு விருப்பமில்லாத யுத்தங்களை குறித்து சொல்லும் பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக வேதத்திலே இப்படி சொல்லியிருக்கிறதே என்று கூறுவார்கள். மட்டுமல்ல, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறது, எனவே நீங்கள் ஒரு போர் வீரனாக இருக்க முடியாது என்பார்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த கற்பனையானது ஒரு தேசத்திற்கு சொல்லப்படவில்லை. இது ஒரு தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட கட்டளை. ஒரு தனி மனிதன் மற்றும் ஒரு தனி மனிதனை கொலை செய்யக்கூடாது. ஒருவன் தன்னந்தனியாக மற்றொரு தேசத்திற்கு போயோ மற்றொரு இடத்திற்கு போயோ யாரையும் அவன் கொலை செய்யக்கூடாது. இது போர் வீரர்கள் செய்யும் பணிக்கு தொடர்புடையது அல்ல. அல்லது கொலைக்கு பாத்திரராக இருக்கிற ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காகவும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ஒரு தேசமானது மனிதர்களுடைய உயிரை காப்பதற்காக மனிதர்களை கொலை செய்வதை தவறு என்று சொல்லவில்லை. கொலை செய்யாதிருப்பாயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தனி மனிதனுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இது கோபத்தின் அடிப்படையிலே உண்டாகும் கொலையை குறிக்கிறதா இருக்கிறது. நாம் நமது சகோதரர்களோடு கூட காரணமில்லாமல் கோபிக்கக்கூடாது என்று வசனம் சொல்கிறது. மலை பிரசங்கத்திலே இயேசு சொல்லும் பொழுதும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் என்கிறார். சரி, 7வது கட்டளை பாருங்கள். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விபசாரம் செய்யாதிருப்பாயாக. பிரியமானவர்களே, பாலியல் பாவங்கள் பெருகி போயிருக்கும் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தாலும், எந்த ஒரு செய்தியை நாம் கேட்டாலும் இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்து பெருகி காணப்படுகிறதை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். பாலியல் பாவங்கள் புதிதானவை அல்ல. குடும்ப உறவுக்கு வெளியே பாலியல் உறவு கொள்ளுகிற எவருமே விபச்சாரம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் இதை குறித்து மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இன்றைக்கும் இந்த கற்பனையானது நிலைத்திருக்கிறதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு 5:28 நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவரும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறார். சரி, 8வது கற்பனை வசனம் 15 வருகிறது. கவனியுங்கள். களவு செய்யாதிருப்பாயாக. அருமையான சகோதரனை சகோதரியே, 7வது கற்பனையை ஒரு மனிதன் மீறும் பொழுது தொடர்ந்து அவன் களவு செய்கிறவனாய் மற்ற கற்பனைகளையும் மீறுகிறவனாகவே காணப்படுவான். ஏனென்றால் அடுத்த கற்பனைகள் எல்லாமே ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதாய் தொடர்ந்து வருகிறதாய் இருக்கிறது.
இதில் ஒரு கட்டளையை மீறுவது சரி என்று சொன்னால் எல்லாமே சரி என்று தான் சொல்ல வேண்டும். ஒன்று தவறு என்றால் எல்லாமே தவறுதான். 9வது கட்டளை என்ன? வசனம் 16, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அருமையானவர்களே, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்வது பொய் சொல்வதற்கு இணையானதுதான். சரி, வசனம் 17 பாருங்கள். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இதற்கு கொடுக்கும் விளக்கம், இது விக்கிரக வணக்கத்திற்கு சமம் என்று சொல்கிறார். கொலோசியர் 3:5 ஏற்கனவே இதை நாம் பார்த்தோம். இக்காலங்களிலே காணப்படும் மிகப்பெரிய பாவங்களிலே இதுவும் ஒன்று. தேவன் கொலை செய்வதை கண்டிக்கிறார், விபச்சாரம் செய்வதை கண்டிக்கிறார், களவு செய்வதை, பொய் சாட்சி சொல்வதை, இச்சிப்பதை கண்டிக்கிறார். அருமையானவர்களே, இந்த 10 கற்பனைகளையும் இன்னும் சற்று விரிவாக மற்றும் ஒரு சமயத்திலே நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த கர்த்தருடைய எதிர்பார்ப்புகளை வாசித்து சிந்தித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இது நமக்கு காட்டும் ஒரு கண்ணாடியாயிருக்கிறது. நான் வாசித்த இந்த வசனங்களிலே எந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படாததாக இருக்கிறதோ இதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அதை குறித்த உண்மையான மனஸ்தாபத்தோடு அவரிடத்திலே அறிக்கை செய்கிறது மட்டுமல்ல, அவர் நமக்கு வெற்றி கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு அவருடைய தூய ஆவியானவரின் துணையை நாட நாம் அழைக்கப்படுகிறோம். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? தாவீது ராஜாவின் காலத்திலே தான் தேவன் இல்லை என்று சொல்லுபவர்கள் உருவாகினர். தேவன் தம்முடைய வார்த்தையிலே தன்னை வெளிப்படுத்தி இருப்பதை ஏற்றுக்கொள்ள மனிதர்கள் இன்று விருப்பமுள்ளவர்களாக இல்லை. பல தெய்வ வழிபாட்டை தேவன் கண்டிக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது என்றால் தேவ தூஷணம் செய்வது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு 7 நாட்களிலே ஒரு நாள் ஓய்வு தேவையானதாக இருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்ட கட்டளையானது ஒரு தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட கட்டளை. குடும்ப உறவுக்கு வெளியே பாலியல் உறவு கொள்ளுகிற எவருமே விபச்சாரக்காரர்கள். 10 கற்பனைகள் நமக்கு காட்டும் கண்ணாடியாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.